வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். எவ்வளவரும் தேர்ந்ததற்கு ஏற்றதொரு திருவடியாய் வெள்ளமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே என்று இந்த நாள்காட்டி வரிகள் சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான தகுதி வரிகள். வெள்ளவற்ற பேராற்றலான இறையின் திருவுள்ளம் என்ன? எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவடியாய் வெள்ளமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே வாழுகின்ற மக்களில் இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர் என்று சாமிஜி நமக்கு ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல பெண்ணினத்தின் பெருமைதனை உணர்ந்தே உள்ளேன். பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பு எனில் வேறு என்ன பெருமை இதைவிட எழுத்துச் சொல்ல? பெண்ணினத்தின் இயல்பு பெற்ற மக்கள் தம்மை பிறர் வழக்க சம்மதியார் மனமுவார். பெண்ணினத்தின் விடுதலைக்கு இந்த தியானம் பேருலக அமைதிக்கும் அவசியமாம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதைகள் கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள்ல பாதி ஆண்கள் பாதி பெண்கள் என்று வைத்துக் கொண்டோம் என்று சொன்னா அந்த பாதி ஆண்களை ஈன்றெடுத்தவங்க பெண்கள். ஆண்களை விட பெண்மை சரி நிகரா என்று சொன்னா சாமிஜி சொல்லுவாங்க, சரி நிகர் கிடையாது, அதற்கு மேலானவர்கள். ஒரு தாய்மை என்பது அவங்க கருவுற்று 10 மாத காலம் அந்த குழந்தையை சுமந்து சீராட்டி பாராட்டி அதை பாலூட்டு வளர்த்து அந்த குழந்தைய கருவுட திருவுடைய குழந்தைகளாக உருவாக்குவது ஒவ்வொரு தாயினுடைய கடமையாக ஒரு தெய்வீக பணியாக இருக்கிறது. சாமி பெண்மைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்தார் என்பது அவரோட பழகியவங்களுக்கு தெரியும். பெண்மை என்பது தான் பெற்ற குழந்தைய வேற தாயோ அல்லது மற்றவர்களோ வளர்க்க விரும்ப மாட்டாங்க. பெரும்பகுதி அவங்களுடைய சூழ்நிலை காரணமாக 100-1-2 பேர் மற்றவர்கள் சூழ்நிலை காரணமாக அவங்க வளர்க்கறதை ஒத்துக்குவாங்களே ஒழிய தான் பெற்ற குழந்தைய எவ்வளவு பணி சுமை இருந்தாலும் தானே வளர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு விருப்பம்தான் எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கும். அப்ப அதுதான் இன்றைக்கு இந்த மனிதகுல இந்த அளவுக்கு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. பெண்மையை நாம ஒவ்வொருத்தரும் மதித்து வாழணும். பெண்ணின் பெருமை என்ற தலைப்புல சாமிஜி எண்ணற்ற விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. பெண்மைக்கு இழைக்கப்படுற அந்த ஒரு அநீதிய திருமண மனமேடையில தாரைவாற்றி கொடுக்கறதுன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அத கொடுமைங்கிறாங்க சாமிஜி. மனைவினை நிகழும் போது மகள்தனை பெற்றோர் நிறுத்தி கணவனன் ஒருவனுக்கு கையிலில் நீரை வார்த்து பணமது ஈன்றோ பெற்ற பலருக்கான தத்தம் செய்வார். உணவனும் நிலை கண்டாரும் இதை கொடுமை என்று எண்ணவில்லை என்று சாமிஜி சொல்றார். எப்பவும் சாமிஜி வெளிநாட்டு பயணத்துக்கு டெல்லி போய் டெல்லியில கிளாஸ் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு கிளம்புவாங்க. அப்ப ஒரு நம்ம அன்பர் வீட்டில் தங்கியிருப்பாங்க. அப்போ அரசு அதிகாரிகள், மந்திரி, இதே மாதிரி எல்லாரும் அவர் சாமிஜிகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. ஒரு முறை ஒரு சட்டம் பாஸ் பண்ண போற சாமிஜி என்று சொல்லி சாமிஜிகிட்ட காலையில் அவங்க பாட்டில் உட்காந்துருக்கும் போது அவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி சாமிஜி படிக்கிறாங்க. அப்படியே அவர் உடல் நடுங்குது. இந்த சட்டத்தை இன்னைக்கு பாஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்திருக்கக்கூடியவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக சாமிஜி சொன்னாங்க, இதுல ஒரே ஒரு வரி மட்டும் சேர்த்துக்க முடியுமா என்று சொல்லி. அது என்னன்னா, பிரிட்டிஷ்காரங்களே இந்த உடன்கட்டை ஏறுதல் என்றது கொடுமை, பெண்களுக்கு இழைக்கப்படுற அநீதி என்று அதை நீக்கி வைத்த அந்த உடன்கட்டை ஏறுதலை திரும்பவும் பாராளுமன்றத்தில் பாஸ் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. சாமிஜி சொன்னாங்க, ஆண்கள் இருந்தா பெண்கள் உடன்கட்டை வரணும்னு சொல்லி நீங்க சட்டம் பாஸ் பண்ண போறீங்க. பெண்கள் இறந்தா ஆண்கள் உடன்கட்டை ஏறணும் என்று சட்டத்தை பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது வந்தவங்க அவ்வளவு பேருமே அப்படியே மெல்ல 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 எல்லாரும் நவந்துட்டாங்க. அதன் பிறகு ஒரு சிலர் இருந்தாங்க. சாமிஜி காத்து வாழ்த்து போட்டு
அந்த சட்டம் அதோடு பாஸ் பண்ண முடியாத அளவில் அந்த சட்டம் நீக்கிட்டாங்க. நான் ஏன் இங்கே சொல்ல வரேன்னா, எப்பவுமே சாமிஜி பெண்கள் இந்த ஆன்மீக துறையிலையும் முன்னேறணும் என்ற அளவில் மிக மிக எளிமைப்படுத்தி இந்த தியான வாழ்க்கை எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணும் என்ற அளவில் சாமிஜி 36 ஆண்டுகள் முயற்சி எடுத்து இந்த எளிய முறையிலான ஒரு தியானத்தை, உடற்பயிற்சியை, இதே போல உயிர்நல பயிற்சி, அறிவு தெரிவுக்கான காயத்திற்ப பயிற்சியை கொடுத்திருக்கிறாங்க. பெண்ணை ரொம்ப சிறப்பு, பெண்மைக்கு மதிப்பு கொடுத்து வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.